ஹாய் காய்ஸ், இன்றைக்கி எதுனாலும் செய்யலான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை திறந்தால் வாழைக்காய் இருந்துச்சு. சரி, வாழைக்காய் ஃப்ரை செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே வாழைக்காய் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு தோல் சீவி எடுத்துக்கோங்க. தோல் சீவினோடனே ரவுண்டாக நறுக்கி வச்சுக்கோங்க, கொஞ்சம் தின்னாவே. அதுக்கப்புறம் வாழைக்காய் ரவுண்டாக நறுக்கினோடனே உடனே தண்ணியில் போட்டுருங்க, இல்லாட்டி வாழைக்காய் கருத்துரும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, 1 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான பொருள். இதெல்லாம் ஒரு பவுலில் கொட்டிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கிளறிட்டு அந்த ரவுண்டாக நறுக்கி வச்சுருக்க வாழைக்காயும் இதில் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. அதுக்கப்புறம் 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பேனில் எண்ணெய் ஊற்றி வாழைக்காய் போட்டு பொரித்து எடுத்திங்கன்னா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரித்து எடுத்துக்கோங்க. எப்படி நான் பொரிச்சிருக்கேனோ அதுக்கப்புறம் எடுத்து கொடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். மொறு மொறுன்னு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.